ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற கோயில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி சிவாலயம். இது வந்து காசி விஸ்வநாதர் ஆலயம்னு சொல்கிறாங்க. ரொம்ப பழமையான ஆலயம். இது வந்து ஆலயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஆலயமாகுது. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆற்காட்டிலேருந்து வந்தவாசி போகிற ரோட்டில் தான் இந்த கோயிலுக்கு. இது வந்து கதவு வந்து பூட்டியிருக்காங்க. சின்ன கதவு மட்டும் திறந்து வச்சுருக்கு. நான் திறந்துட்டு உள்ளே வந்துட்டேன். இப்போது என்னன்னாக்கா, சாயங்காலம் வந்து கோயில் திறப்பாங்களாம். இப்போ திறக்க மாட்டோம்னு சொன்னாங்க வெளியே. அதனால் அந்த சின்ன கேட்டு வழியாக நான் வந்துட்டு உள்புறம் வந்து வீடியோ எடுத்துன்னுக்கிறேன். இது வந்து இந்த தல வரலாறுடைய ஃபோட்டோ. அது எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலை கட்டினவங்க தான் வந்து இந்த மாதிரி வழியை வந்து நம்மளை வந்து கூப்பிட்ற மாதிரியான ஒரு சிலை வச்சுருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னே 1000 வருஷத்துக்கு முன்னே கட்டியிருக்கணும் கோயில். ஆனால் இது வரலாறு சரியாக தெரிலன்னு சொல்கிறாங்க. ஆற்காட்டு நவாப்பு ஆண்டு காலத்தில் தான் வந்து இந்த கோயில் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வரலாறில் படி சொல்ல லாலா அப்படின்ற அவங்க தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு அதில் போர்டில் போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா மொத்தமே கல் தூணுங்களாக தான் இருக்குது. கல் தூணுங்களில் அந்த சிலைகள்லாம் வந்து ஒன்று ஒன்று நல்லா வடிச்சிருக்காங்க. இன்னும் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா 3 பிரகாரமாக இருக்குது அந்த கோயில். நான் வந்து ஜன்னல் கதவு சாத்தி இருந்துச்சு, இருந்தாலும் உள்ளே போய் பார்த்தேன் 3 பிரகாரமாக இருக்குது. சரி, அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்புறம் மட்டும் வீடியோ எடுத்துன்னுக்கிறேன். இந்த சமையல் செய்கிறதுக்கு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. சாயங்காலம் தான் வந்து அன்னதானம் போடுவாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விசாரித்து பார்த்தேன். எனக்கு எதுவும் தெரிலப்பா இந்த கோயிலை பற்றி அப்படின்னு சொல்லிட்டார் அவர். பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த மூலவர் இருக்கக்கூடிய இடம் தான். அது பூட்டி இருக்குது பாருங்கள் அந்த கேட்டு. பார்த்திங்கன்னா 3 பிரகாரமாக இருக்குது. உள்ளே மொத்தம் வந்து 3 கேட் இருக்குது. உள்ளே போனாக்கா அம்மாள் மட்டும் ஓரளவுக்கு நம்ம வீடியோ எடுக்கலாம். அந்த அளவுக்கு கேட்டில் இடம் தெரியுது. காசி விசாலாட்சி அம்மையார் அவங்க மட்டும் வந்து ஓரளவுக்கு நம்ம வீடியோ எடுக்கிற அளவுக்கு அந்த ஜன்னல் திறந்து வச்சுருக்காங்க. கதவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஜன்னல் மாதிரியே. அதனால் வந்து அந்த அம்மா மட்டும் வீடியோ எடுத்துக்கலாம். கல்லில் இருக்கக்கூடிய சிலைகளெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சிதிலமடைஞ்சு போயிருக்கு. ஒரு சில இதெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த கோவிலோட மண்டபம் வந்து உள் அமைப்பு தான் இருக்குது. அது வந்து கோபுரம் வந்து வெளியே தான், அது உள்ளே தான் கட்டியிருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா மண்டபம் மாதிரி தான் கட்டியிருக்காங்க. சிவபெருமானுக்கு இடது பக்கம் அம்மையார் சிலை வச்சுருக்காங்க. காசி விசாலாட்சி அம்மையார். முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள். அம்மையார் பார்த்தா ரொம்ப அலங்காரமாக இருக்காங்க. இந்த சுற்றுலும் பார்த்தா தூணுங்க நிறைய வச்சுருக்காங்க. அந்த தூணில் ஒவ்வொன்றுலையும் பார்த்தினாக்கா அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. சோழர் காலத்து எழுத்து மாதிரி தான் தெரிந்து பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த அதாவது ஆற்காடுன்னும் போது 6 காட்டில் 6 பேர் வந்து 6 சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதாக ஒரு வரலாறு இருக்குது. அதில் இங்கே வந்து யார் பிரதிஷ்டை பண்ணாருன்னு தெரில. ஆத்தோரம் காடு தான் இருந்துக்குது. ஆனால் ஒரு காலத்தில் இது பார்த்தீங்கன்னா கோபுர அமைப்புகள் விமான அமைப்பில் தான் இருக்குது. கோபுரங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா
கோயில் நல்லா பெருசாக தான் இருக்கு. சுற்று அளவும் நல்லா பெருசாக இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தலை விரிச்ச மரமாக பார்த்திங்கனாக்கா 2 மரம் இருக்குங்க. ஒன்று வில்வ மரம், இன்னொன்று பார்த்திங்கனாக்கா நாகலிங்கப்பூ. பாருங்கள், அந்த வில்வக்காய் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஆனால் ஒரு அதிர்ஷ்டம், இந்த வில்வக்காயே இவ்வளோ ஹைட்லேருந்து வீழ்ந்து கூட உடையில. சில காய்ங்கள்லாம் வீழ்ந்தால் உடஞ்சிரும். ஒரு 2-3 காய் வீழ்ந்துருக்கு. இந்த காய் நல்லா இருக்குது, நான் எடுத்துக்கிறேன் அந்த காயை. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்வக்காயை கூட வச்சு வழிபடுறாங்க, சிவனாக பாதிச்சு. அதுக்காக தான் இந்த காயை நான் எடுத்தேன். நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நிறைய இடத்துல வில்வக்காய் பார்த்துருப்போம், நான் உடஞ்சிரும். இங்கே நல்லா இருந்துச்சு, அதுக்காக தான் எடுத்துக்கேன். வந்து ஒரு பிரகாரத்தே ஒரு வளம் வந்துட்டோம். இது முருகர் சன்னதி. இது ஏன்னா எல்லாம் கேட் லாக் பண்ணிட்டுக்குது, ஆனால் எடுக்க முடியல. இருந்தாலும் எல்லாமே வந்து இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப நிசப்தமாக இருக்குது. இங்கே ஆட்கள் வந்து அதிகமாக யாரும் நடமாட்டம் இல்லை. இந்த கோயிலை வந்து எப்போவுமே சாயங்காலத்தில் தான் திறக்கிறாங்களாம். காலையிலும் திறப்பாங்க, ஒரு சில விசேஷ நாட்களில் திறப்பாங்களாம், மற்ற நாட்கள் திறக்க மாட்டாங்க. இங்கே 2 மரம் இருக்குது, நாகலிங்க பூ மரம். இது பார்த்தீங்கன்னா 1 மரம் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இதை பாருங்கள், இந்த கோபுரத்து பக்கத்தில் தான் பெரிய மரமாக இருக்குது. அம்மன் சிலை ஒன்று வச்சுக்கிறாங்க. இங்கே நாகதோஷத்துக்கு வந்து வேண்டிக்குவாங்க மாதிரிக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா இது சந்தனம் அரைக்கிற கல் மாதிரி இருக்குது. அதில் சந்தனம் அரைச்சி ஒரு காலத்தில் வந்து அபிஷேகம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த நாகவில்வ மரம். அங்கே ஒரு மரம் இருந்துச்சு, இது இங்கே ஒரு மரம். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பழம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது. நிறைய பூ கூட இருக்குது. அதில் ஒரு பூ வந்து கொஞ்சம் கெட்ட போய் ஒரு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். நாகலிங்க பூ, நல்ல ஒரு வாசனை, செம்மையாக இருக்குது வாசனைங்க. கைக்கு எட்ட தூரத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் பறிக்க வேணாம், சாயங்காலமாக சிவனுக்கு போய் சேரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலை சுற்றி எடுத்துட்டேன். பழமையான ஆலயங்கள் இதுவும் ஒன்று. அதுக்காக தான் இந்த வீடியோ. அம்மன் சிலை அருமையாக செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு இதை பரிகாரம் பண்ணுறதுக்காக தான் இந்த சிலையை வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார் ஒருத்தர். இது வந்து நவகிரக சிலையும் வந்து இந்த ஒரு சிலையும் பார்த்தா நேர்த்தியாக இருக்குது. நீங்கள் வந்து கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும். அது பழமையான சிவாலயங்களை காசி விஸ்வநாதர் ஆலயம், ஆற்காடு. இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இதுக்கு பக்கத்தில் கூட ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க, அந்த கோயிலையும் பார்க்கலாம். இது வந்து அந்த சுவர்களில் இருக்கிற சித்திரங்கள். இது வந்து இந்த கோயில் நுழைவாசலில் வரவங்கள வரவேற்கிற மாதிரியான ஒரு சிலைகள்.